சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீதி சாஸ்திரத்துல இருந்து ஒரு அழகான நீதி ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். சைலே சைலேன மாணிக்யம் மௌக்திகம் ந கஜே கஜே சஜ்ஜனா நஹி சர்வத்ர சந்தனம் ந வனே வனே. சைலே சைலேன மாணிக்யம் அப்படின்னா, சைலம் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஸ்ரீசைலம் அப்படின்னு நிறைய ஊர்களுக்கு பின்னாடி சைலம் சைலம்னு வரும். சைலம்ன்றது மலையை குடிக்கக்கூடிய ஒரு சப்தம். மாணிக்கம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆர்னமெண்ட், அது ஒரு விதமான கல்லு. இந்த மலைகள்ல தான் இந்த மாணிக்கமானது கிடைக்கும். ஆனா எல்லா மலைகள்லயும் கிடைக்காது. சில மலைகள்ல மட்டும்தான் மாணிக்கம்ன்றது கிடைக்கும். அது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்லோகம் எதை பத்தி சொல்ல போறதுன்னா, ரேரான விஷயத்தை பத்தி தான் நம்மளுக்கு பேச போறது. அப்படி மலைகள்ல கிடைக்கக்கூடிய இந்த மாணிக்கம்ன்றது எல்லா மலைகள்லயும் கிடைக்காது. ஏதோ குறிப்பிட்ட மலைகள்ல நம்ம தேடி போகும்போது எதேர்ச்சியா கிடைச்சா உண்டு. மௌக்திகம் ந கஜே கஜே. மௌக்திகம் அப்படின்னு சொன்னோம்னா அது முத்து. கஜஹா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் யானை அப்படின்னு. மௌக்திகம்னா கஜே கஜே. முத்துக்கும் யானைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்காது. யானைகள்ல சில யானைகளுக்கு நெத்தியில முத்து இருக்கும் அப்படின்றது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எங்கடா நம்ம கண்ணால பார்த்ததே இல்லையே, யானைக்கு எங்க நெத்தியில முத்து இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, சாஸ்திரத்துல இந்திரனுடைய ஐராவதத்தோட வர்ணத்தை பத்தி சொல்லும் போது அது எப்படி இருக்கும்னு அதை விவரிக்கும் போது அதோட நெத்தியில அதுக்கு முத்து இருக்கும் அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி முத்து வச்சுட்டு இருந்த யானைகள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. இன்னைக்கும் நம்ம பெரும்பாலா பிள்ளையார் கோயில்ல எல்லாம் பார்ப்போம், முத்து விநாயகர் அப்படின்னு பேர் போட்டிருப்பா. முத்து விநாயகர்னா அந்த நெத்தியில முத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மௌக்திகம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்னமெண்ட் நெத்தியில வச்சுட்டு இருக்கக்கூடிய யானைக்கு பேரு தான் மௌக்திகம்னு பேரு. அப்பேற்பட்ட யானைகள்ன்றது ரொம்ப அரிது, எல்லா இடத்துலயும் இருக்கிறது இல்ல. எங்கேயோ யாரோ பார்த்தா உண்டு. நம்ம எல்லாம் இப்ப கதைகள்ல கேட்டா மட்டுமே உண்டு. இந்த ஐராவதத்தை பத்தி பேசும்போது அந்த கதைகள்ல வந்தா மட்டுமே உண்டே தவிர நம்மளால நேர்ல பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. சந்தனம் நவனே வனே அப்படின்னு சொல்றா. சந்தனம்னா நம்மளுக்கு தெரியும், சந்தன கட்டை. சந்தனம்னா சந்தன கட்டையே இங்க அவ மீன் பண்றா. பொதுவா அந்த காலத்துல அதெல்லாம் காடுகள்ல தான் கிடைக்கும். எல்லா காடுகள்லயும் சந்தன மரங்கள் இருக்காது. ஒரு குளிர் பிரதேசமா இருக்கக்கூடிய இடத்துலதான் சந்தன மரமானது வளரும். அந்த மாதிரி அந்த கிளைமேட்டுக்கு தேர்ந்தாப்புல எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் சந்தன மரமானது இருக்கும். அந்த காட்டுல தான் கிடைக்கும். சந்தனம் வேணும்னா இவ தேடி போய் எடுக்கணும் அந்த நாட்டுல. அப்படி சஜ்ஜனா நஹி சர்வத்ர அப்படின்னு சொல்றா. சஜ்ஜனாஹா அப்படின்னா நல்ல மனிதர்கள். நஹி சர்வத்ர எல்லா இடத்துலயும் தென்படுவது இல்லை. சஜ்ஜனாஹா நஹி சர்வத்ர நல்ல மனிதர்கள் எல்லா இடத்துலயும் இருப்பதில்லை அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகத்துல அவ சொல்லி முடிக்கிறா. பொதுவா ஸ்லோக ரீதியா பார்க்கும்போது இது கரெக்ட் தான். நம்மளுக்கே எல்லாருக்கும் தெரியும், நல்ல மனிதர்கள்ன்றது நம்ம பார்க்கறதே ரொம்ப அரிதான விஷயம் தான். எல்லா இடத்துலயும் இருக்கிறது இல்ல. ஏதோ ஒரு கட்டாயத்தினால ஒரு சூழ்நிலைனால ஒருத்தருக்கு நம்ம கெட்டவங்களா மாறிடுறோம். நம்மளுடைய சூழ்நிலை, அவளுடைய சூழ்நிலை, இதெல்லாம் உத்தேசிச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் எல்லாராலையும் நல்லவாளா இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடியவா ரொம்ப கம்மி தான். சஜ்ஜனாக நஹி சர்வத்ர அப்படி இருக்கக்கூடியவா ரொம்ப கம்மி தான் அப்படின்றத இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்றது. பொதுவா நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நம்ம ஆமான்னு முடிச்சு காட்டுவோம். அப்படி இந்த ஸ்லோகத்துல அவ இல்லைன்னு சொல்றா. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எப்படி நம்ம அதை சாதிச்சு காமிச்சிருக்கோம் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஸ்லோகத்துல இருந்தே எடுத்துக்கலாம். சந்தனம் நவனே வனே அப்படின்னு சொல்றா. சந்தனத்தை காட்டுல தான் போய் எடுக்கணும், அதுவும் எல்லா காட்டுலயும் இருக்காது, ஏதோ ஒரு காட்டுல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லியிருக்கா. ஆனா நம்ம இன்னைக்கு நினைச்சா அந்த சந்தன மரத்தை நம்ம வீட்டு கொல்லையில நம்மளால வளர்க்க முடியும். நம்ம எங்க நினைக்கிறோமோ அங்க சந்தன மரத்தை நட முடியும், அதை வளர்க்க முடியும். அதுல இருந்து சந்தன கட்டையும் நம்மளால எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கோம். அப்படி இருக்கிறச்சே சஜ்ஜனாக நஹி சர்வத்ர அப்படின்னு அவ சொல்லியிருக்கா இல்லையா, அதையும் நம்மளால முறியடிக்க முடியும். சஜ்ஜனாக நஹி சர்வத்ர அப்படின்னு அவ சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்மளால முறியடிக்க முடியும். எப்படி? சஜ்ஜனாஹ்யேவ சர்வத்ர எல்லா இடத்துலயும் நல்லவர்களே இருக்கிறா அப்படின்ற நிலையை நம்மளால உருவாக்க முடியும். அதனால நம்ம எல்லாரும் நம்மளுடைய முயற்சியில முதல்ல நம்ம நல்லவாளா இருக்கணும்னு முயற்சி எடுத்தாதான் இந்த உலகத்தை மாற்ற முடியும். நம்ம எல்லாம் முயற்சி எடுத்து நம்மள முதல்ல நம்ம மாத்திண்டு இந்த உலகத்தையும் மாத்துவோம். சஜ்ஜனாக நஹி சர்வத்ர அப்படின்ற வாக்கியம் மாறி சஜ்ஜனாஹ்யேவ சர்வத்ர அப்படின்னு இந்த ஸ்லோகம் மாறணும்ன்றதுதான் அடியனுடைய பிரார்த்தனை. நமஸ்காரம்.